Hi friends, வணக்கம். வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி. தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ரசகுல்லா பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடைகளில் கிடைக்கிற பால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பால் அளவு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் சக்கரை பாகு ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு 1 கப் அளவு நான் சக்கரை எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இது நம்ம கொதிக்க விட்டுறலாம். சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வர அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். இப்போது 1 கப் அளவு சக்கரைக்கு 2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 2.5 கப் அளவு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு இதை வந்து கிண்டி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு வந்து ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். சக்கரை வந்து பாகு பதெல்லாம் எதுவுமே கிடையாது. சக்கரை நல்லா மெல்ட் ஆகி கொதிக்கணும், அவ்வளோதான். நான் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சக்கரை பாகு வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம வேக வைப்போம் ரசகுல்லா. ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு சைடு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த கேப்பில் நான் வந்து லைம் ஜூஸ் எடுத்து வச்சுக்க போகிறேன். லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமன் ஜூஸ் எடுத்திங்க அப்படின்னா போதும். அதிகமான அளவில் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்காதீங்க. நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவரும் அந்த வாசனையும் நம்மளுக்கு இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டு தெரியும். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். நான் வந்து அரை லெமன் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா சட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் வந்து பால் நம்மளுக்கு நல்லா திரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நான் சேர்த்த உடனே வந்து பால் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்ல பால் எல்லாம் நம்மளுக்கு திரிஞ்சு வந்துடும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா திரிஞ்சு வர்றதுக்குள்ளே வந்து எடுத்துடுறீங்க. கொஞ்சம் வந்து பாலாகவே இருக்குது, இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துடுறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக வந்து பால் நல்லா நம்மளுக்கு திரஞ்சு வந்து அந்த தண்ணி மட்டும் தனியாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து பால் திரஞ்சு வர வரைக்கும் அடுப்பில் வைங்க. அவ்வளோதான். இப்போ ரெடியாக இருக்குது. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிட்டு பன்னீர் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இது இருக்கட்டும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணலாம். அதில் வந்து ஒரு 3 ஏலக்காய் போல் எடுத்துருக்கேன். இதை தட்டிட்டு சேர்த்துக்க போகிறேன். இது வந்து வாசனைக்காக தட்டிட்டு சேர்க்குறோம். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஏலக்காவாக சேர்த்துக்கிறேன். இது க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது வந்து அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. மேலே வந்து ஏதாவது ஒரு துணி போட்டுக்கோங்க. காட்டன் கிளாத் ஒயிட் கலர் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒயிட் கலர் இல்லாததால் நான் வந்து கலர் கிளாத் எடுத்திருக்கேன். கலர் கிளாத் எடுக்கும்போது கலர் ஒட்டாமல் இருக்கிற கிளாத்தாக வந்து பார்த்து எடுத்துக்கணும். அதுக்கு பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயிட் கிளாத் எடுத்துக்கிறது. ஸோ வந்து இது நான் வந்து இதில் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டுற போகிறேன். நல்லா முறுக்கி தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது நல்லா ட்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன். சும்மா சில்லுன்னு இருக்க தண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மேலே சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தோம்ல அது வந்து ஃபில்டர் ஆகிடும். நம்மளுக்கு வந்து அந்த லெமன் ஜூஸோட ஃப்ளேவர் கிடைக்காது. அதுக்காக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து வடிகட்டினதுக்கு அப்புறமா இது வந்து நல்லா வந்து முறுக்கிக்கோங்க. முறுக்கிட்டு தண்ணி இல்லாமல் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வந்து வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி வந்து முறுக்கி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா உடனே செய்யாமல் இது மேலே வந்து ஏதாவது வெயிட்டான ஒரு பாத்திரம் வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து ஃபில்டர் ஆகிடும். பன்னீர் நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக கிடைக்கும். ஒரு வந்து 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா போதும். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து கையாலே இந்த மாதிரி நான் ஒட்டை பிழிஞ்சு எடுத்துட்டதுக்கப்புறமா இது வந்து மேலே ஏதாவது ஒரு பாத்திரம் ஏதாவது வச்சுக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு இடிப்பில் அந்த கல் வந்து லைட்டாக மேலே வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரையாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்கள் ரசகுல்லா வீட்டிலே செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மேலே இந்த கல்லை வச்சுட்டு விட்டுறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்குது. கையிலுமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுமே கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் வராது. ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை கை வச்சு எந்த அளவுக்கு உங்களால் நல்லா பிசைய முடியுமோ அந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிசைறீங்களோ அந்தளவுக்கு வந்து ரசகுல்லா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாகவும் வரும். ஸோ அதனால் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த சைஸ் பால்ஸாக எடுக்கிறீங்களோ அதை விட வந்து டபுள் மடங்கு வந்து வரும் நம்ம வந்து சக்கரை பாகில் போட்டு வேக வைக்கும் போது. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள்
கொஞ்சம் அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக வரும். நான் எடுத்து வச்சுருக்க எல்லா பன்னீரும் இதே மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பன்னீரும் வந்து இதே மெத்தடில் தான் எடுக்கணும். இது அப்படியே வந்து நம்ம டைட்டாக மேலே ஏதாவது பாத்திரம் வச்சோம் அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் பன்னீர் ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லாமே உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. நான் 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துகிட்டேன். இதில் எனக்கு வந்து 10 ரசகுல்லா போல் கிடச்சிது. நான் எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து சக்கரை பாகம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பன்னீர் உருண்டைகள் எல்லாமே வந்து அதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கும் போது சேர்த்துக்கோங்க. பாகுப்பதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வர தேவையில்லை. நல்லா கொதிச்சு அப்படின்னாவே போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க எல்லாமே இதில் சேர்த்துறேன். சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வேக விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள், இது வந்து நல்லா டார்க்காக ஒயிட் கலரில் தெரியுது. இந்த மாதிரி இல்லாமல் வெந்துருச்சு அப்படின்னா பார்க்கும் போதே தெரியும். அதே மாதிரி அது ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். கையில் வந்து தனியாக பிரித்து எடுக்க முடியாது. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது நல்லாவே வந்துருச்சு. இன்னுமே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் எந்த சைஸ் உருண்டைகளாக சேர்க்குறீங்களோ அதை விட டபுள் மடங்காக தெரியும். பார்க்குறதுக்கும் பாருங்கள் கொஞ்சம் கலராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது நல்ல ஒயிட் கலரில் இருந்திருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியணும். அதுக்கப்புறமா தான் எடுக்கணும். வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கக்கூடாது. இப்போ நல்லா வெந்துடுச்சு. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா டேஸ்டியாகவும் இருந்ததுங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நாங்கள் வந்து ரசகுல்லா செஞ்சு ரெடி பண்ணிட்டோம். இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் வந்து நம்ம சேனலில் வர இருக்குது. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.